அறிவில்லா ஆமை. ஒரு ஊர் நடுவே உள்ள குளத்தில் ஒரு ஆமையும் 2 வாத்துகளும் நட்பாய் பழகின. எப்பொழுதும் 3 பேரும் சந்தித்துக் கொள்வதும் பேசிக்கொள்வதுமாக ஒற்றுமையாக வாழ்ந்தனர். ஒரு நாள் அந்த குளத்தில் நீர் வற்றத் தொடங்கியது. நீர் அந்த குளத்தில் குறைய குறைய ஆமையும் வாத்தும் மிகவும் கவலைப்பட்டன. இனி என்ன செய்வது, எங்கே செல்வது என யோசித்தது. அதில் ஒரு வாத்துக்கு ஒரு யோசனை தோன்றியது. இனி இங்கிருந்து பலனில்லை. பக்கத்து ஊரில் ஒரு பெரிய குளம் உள்ளது, அங்கு போவோம். நீ சொல்வது சரிதான். ஆனால் இத்தனை காலம் இங்கு இருந்து விட்டோம். எப்படி நாம் புறப்படுவது? அப்படியெல்லாம் சிந்தனை செய்யக்கூடாது. வாழும் வழிகள் பல உண்டு. ஒரே இடத்திலே பிறந்து அங்கேயே மடிய வேண்டுமா? வாத்துகளின் உரையாடலை கேட்ட ஆமை வாத்துகளை பார்த்து, நண்பர்களே, என்னை பிரிந்து செல்வதுதான் உங்கள் முடிவா? என்னையும் உங்களுடன் கூட்டி செல்லுங்களேன். தோழா, உன் வருத்தம் புரிகிறது. என்ன செய்ய முடியும்? நாங்கள் பறவைகள், நொடியில் பறந்து விடுவோம். உன்னால் அது எப்படி முடியும்? என்னால் பறக்க முடியாதுதான். ஆனால் நீங்கள் மனது வைத்தால் உங்களோடு என்னை அழைத்து செல்ல முடியும். எப்படி? முதுகே சுமந்தா? இல்லை, ஒரு கம்பை எடுத்து வருகிறேன். இருவரும் கம்பின் முனைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் என் வாயால் கம்பின் நடுபாகத்தை கவ்விக்கொள்கிறேன். நீங்கள் பறக்கும் போது நானும் உங்களோடு வருவேனே. நல்ல யோசனைதான். ஆனால் இதில் உனக்கு சிக்கல் இருக்கிறதே. எனக்கு என்ன சிக்கல்? பறக்கும் போது நீ வாய் திறந்தால் கீழே விழ நேரிடும். அப்பொழுது பாறை ஏதேனும் இருந்தால் உன் ஓடு உடைந்து உன் உயிர் துறக்க நேரிடும். அப்படி ஒன்றும் ஆகாது எனக்கு. நானே துன்பம் தேடிக்கொள்வேனா? யோசிக்க வேண்டாம், மூவரும் புறப்படுவோம். ஆமை சொன்னபடி ஒரு கம்பின் இருமுனையையும் வாத்துகள் பிடித்துக்கொள்ள ஆமை நடுவில் தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த அதிசய காட்சியை பார்த்திருந்த குழந்தைகள் கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருந்தனர். மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வத்தோடும் பார்த்து கொண்டிருந்தனர். இதனை பார்த்த ஆமைக்கோ மிகவும் மகிழ்ச்சி பொங்கியது. அந்த சந்தோஷத்தில் வாயை திறந்தது. மக்கள் என் திறமையை பார்த்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னதுதான் தாமதம். பிடி தளர்ந்து பூமியின் ஒரு பாறையில் மோதி ஓடு உடைந்து உயிர் துறந்தது ஆமை. கதையின் நீதி: தன் வாயால் சிலர் தனக்கு கேடு விளைவித்துக் கொள்வார்கள். அதற்கு இந்த ஆமையே உதாரணம். எதையும் செய்வதற்கு முன் பலமுறை சிந்திக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த அறிவற்ற ஆமையின் நிலைதான் நேரும். Please subscribe and more learning fun videos.